தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை மு.க. ஸ்டாலின் கையிலிருந்து பிடுங்குவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டை மு.க. ஸ்டாலின் கையிலிருந்து பிடுங்குவோம். தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டு காலமாக மு.க. ஸ்டாலின் கையில் சிக்கி திணறுகிறது. படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கெங்கும் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க. பெண்கள் தெருவில் நடமாட முடியல. தண்ணி அடிச்சுட்டு குடிகாரர்கள் அலப்பற தாங்க முடியல. ஒரு வார்டுக்கு 3 சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு அரசு பள்ளி கிடையாது. ஆனால் ஒரு வார்டுக்கு 3 சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு பால்வாடி கிடையாது. ஒரு வார்டுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது. ஆனால் ஒரு வார்டுக்கு 3 சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் திமுக ஆட்சியின் அவலம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை. கஞ்சா போதையில் இளைஞர்கள் மிதந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கஞ்சா குடிக்கிறதுனால ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, நரம்பு தளர்ச்சி, கிட்னி ஃபெயிலியர், கல்லீரல் ஃபெயிலியர், கண் பார்வை மங்குதல் உள்ளிட்ட பல வியாதிகள் வருகின்றன. ஆனால் திமுக ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. சுகாதாரத்தை பற்றி, மக்களுடைய ஆயுளை பற்றி அவர் கவலைப்படலை. டாஸ்மாகில் சரக்கு விற்றா போதும், வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாப்புல. எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனைகள். இளம்பெண்கள் தெருவில் நடக்க முடியல. குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. கிழவிகளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதுதான் திமுக ஆட்சியில் நடக்கிற செயல்கள். எங்கே பார்த்தாலும் வழிப்பறி. ஆக இந்த திமுக ஆட்சி ஒரு நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியில் அரசு பணியிடங்களே நிரப்பப்படலை. கன்சால்டேட்டட் பேமெண்ட்டில் ஒப்பந்த அடிப்படையில் தான் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் ஏறத்தாழ 11 லட்சம் கோடி கடன் சுமை ஏற்றப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் குடிநீர் விநியோகம் சரியில்லை, மின்சார விநியோகம் சரியில்லை, கொசு மருந்து அடிக்கலை, குப்பைகள் அள்ளப்படலை, சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது. போக்குவரத்து பேருந்துகளே நல்ல பேருந்துகள் இல்லைல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். திமுக ஆட்சியில் நீட்டு ஒழிக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, நீட்டை ஒழிக்கலை. திமுக ஆட்சியில் மாதாந்திர மின் கணக்கீடு முறை கொண்டு வரல. திமுக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சு, போக்குவரத்து கட்டணம் உயர்ந்துருச்சு, மின்சார விலை உயர்ந்துருச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே உயர்த்திட்டாங்க. ஆக நிர்வாக சீர்கேடற்ற ஆட்சி. இன்றைக்கி திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க. திமுக அமைச்சர்களே ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தன்னுடைய அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்த்துருக்காங்க. ஆக பல திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆக திமுக ஆட்சியில் தமிழகம் படாத பாடுபட்டுருக்கு. மலைகளை பூரா வெட்டி எடுக்கிறாங்க, மரங்கள் வெட்டி எடுக்கப்படுறாங்க, விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது, விவசாயம் அழிக்கப்படுது, கால்வாய்கள் தூர்வாரப்படலை, இயற்கை அழிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகிறது. தமிழ்நாடு சிக்கி தவிக்குது. ஆக இந்த மு.க. ஸ்டாலின் கையிலிருந்து தமிழ்நாட்டை பிடுங்குவோம். கடந்த 16 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கிற செந்தமிழன் சீமான் கையில் நம்ம நாட்டை ஒப்படைப்போம். செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்றுவோம்.